அனைவருக்கும் வணக்கம். சார்ஜர் இருக்குது. சார்ஜர் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக நானும் நிறைய சார்ஜர் வாங்கி கடைசியில் இப்போ தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஸோ நீங்களும் சார்ஜர் வாங்கணுன்னா இதை பார்த்து ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்போ ஒரு கூகுள் சார்ஜர் வாங்கியிருக்கேன். இப்போ தான் அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பில்லுன்னு நினைக்கிறேன். இது வேறே இல்லை, சும்மா நாள் வச்சுருக்கிறான். ஸோ இதுதான் கூகுள் சார்ஜரு. இது வந்து 45 வாட்ஸு. இது வந்து நான் வந்து கூகுள் ஸ்டோர் சைட்லேயே போட்டு வாங்கியிருக்கிறேன். ஏங்கிற காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். அவ்வளோதான். அதில் இப்போ ஏற்கனவே ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு சார்ஜர் வாங்கினேன். கூகுள் 30 வாட்ஸ்னு போட்டிருந்தது. 30 வாட்ஸ் சார்ஜரு. அதில் சிம்பிள்லாம் கூட இருக்குது. என்னோடய கூகுள் ஃபோல்டு ஒன்று வச்சுருக்கிறேன். இது ஆக்சுவலாக 21 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அதனால் 30 வாட்ஸ் இருக்க சப்போர்ட் பண்ணுன்னு வாங்கினேன். ஆனால் அது வந்து 17 வாட்ஸ் கூட வரல, 20 வாட்ஸுக்கு கீழே தான் வருது. அதனால் அது வந்து எனக்கு வந்து சரிப்படலை. ஸோ அதனால் நான் இப்போ வந்து 45 வாட்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். அது பார்க்கலாம் 45 வாட்ஸ் வருதான்னு. அது போக இப்போ என்கிட்ட என்னென்ன சார்ஜ் இருக்குதுன்னு காமிக்கிறேன். 11 ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்த சார்ஜர் தான் இது. இது வந்து 18 வாட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன், ஆப்பிளோட ஒரிஜினல் சார்ஜரு. ஸோ இது வேறு எதுக்கும் அவ்வளோவா பிரயோஜனப்படாது. ஸோ அதை விட்டுடலாம். அடுத்தது வந்து என்கிட்ட வந்து ஒரு சிஎம்எஃப் ஃபோன் இருக்குது. இது கூட சார்ஜர் வரல. ஆனால் நான் சிஎம்எஃப் சார்ஜர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது 100 வாட்ஸ் சார்ஜர். இது வந்து இந்த மாதிரி 2 இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ என்னடானா இது ஏதோ மக்கர் பண்ணுது, சரியாக வேலை செய்யலை. அதனால் இது வந்து அதுக்கு சரிப்பட்டு வரல. அடுத்தது வந்து நான் வந்து ஒரு மோட்ரோலா வாங்கியிருந்தேன், எட்ஜ் 30. இது கூட 100 வாட்ஸ் 125 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் சார்ஜர் கொடுப்பாங்க. இது ஆனால் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து என்னுடைய லேப்டாப்புக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து சாதாரண சார்ஜர் ஆம்பிரானில். இது 5 வாட்ஸுக்கு கீழே தான் வரும். இதனாலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சாதாரணமாக வாட்ச்சு இந்த மாதிரி வேணால் இதை வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்தது எம்ஐ கூட வந்து 33 வாட்ஸ் சார்ஜரு. இதுவும் 33 வாட்ஸு. ஆனால் எம்ஐ ஃபோனே போயிடுச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னால் வாங்கினது. இதையும் நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ரெண்டாவது இது யூஎஸ்பி டைப்பு, சி டைப் செட் ஆகிறதுனால இதையும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது சாம்சங்கு. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜின்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து டேப்போடு வந்தது. இப்போ நான் வச்சுருக்கிற சாம்சங் வந்து S24 அல்ட்ரா இருக்குது. S24 அல்ட்ராவுக்கு 45 வாட்ஸ் சார்ஜர் தேவை. இல்லைனா வேறு இதுக்கு 25 வாட்ஸ் தேவை. இந்த 15 வாட்ஸ் வந்து அவ்வளோவா பத்தாதுங்கிறதுனால இதையும் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது வந்து சாம்சங் சார்ஜரு. இது 25 வாட்ஸ். இந்த சார்ஜர் வந்து என்னுடைய பழைய சாம்சங் ஃபோனுக்கு வந்து செட் ஆகும். S24 FE வச்சுருக்கேன், அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் இந்த சார்ஜர். அதே மாதிரி இது OnePlus கூட கொடுத்த 65 வாட் சார்ஜரு. இதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அந்த ஃபோனே போயிடுச்சு. ஆனால் அதுக்காக நான் வந்து கடையில் மறுபடியும் ஒரு OnePlus ஒன்று வாங்கினேன். ஆனால் இது 5 வாட்ஸ் கூட வர்றதில்லை. அதே ரிச்சி ஸ்ட்ரீட்டில் OnePlus சார்ஜர் கொடுத்தாங்க. ஆனால் இது 5 வாட்ஸ் கூட வர்றதில்லை. அதனால் இதனால் பெரிய எதுவும் யூஸ் இல்லை. அடுத்தது வந்து இப்போ அதனால் இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து 65 வாட்ஸ் போட்டிருக்க, சரி இதில் 2 போர்ட் இருக்க, நம்மளுடைய சிஎம்எஃப் தான் போயிடுச்சு சொல்லிவிட்டு இதை வாங்கினேன். ஆனால் இதிலேருந்து 30 வாட்ஸ் கூட வரதில்லை மேக்ஸிமமாக. அதனால் இதை ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ரிட்டர்ன் வரும்போது பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அடுத்தது இதுவும் ரிப்பேரு. இப்போ இருக்கிறது இந்த 2 சாம்சங். இது 25 வாட்ஸு, இது 45 வாட்ஸு. இது என்னுடைய S24 அல்ட்ராக்கு யூஸ் ஆகுது. இது வந்து S24 FEக்கு யூஸ் ஆகுது. இது ரெண்டுமே நல்லா இருக்குது. கரெக்டு சார்ஜு வருது. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு போட்ரானிக்ஸோட டிஸ்பிளே யூனிட் வச்சுருக்கேன். இந்த டிஸ்பிளே யூனிட்டில் அது தெரியும். நான் வேணால் போட்டு காமிக்கிறேன்.
இப்போ வந்து இந்த சார்ஜரை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ஒரிஜினலுங்க. சைட்லேயே கூகுள் சைட்லேயே போட்டு வாங்கினேன். பாருங்கள், ஏற்கனவே ஒன்று டூப்ளிகேட் வாங்கியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது 30 வாட்ஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் 30 வாட்ஸ் வரல. இது 45 வாட்ஸ் வருதான்னு பார்க்கலாம். எப்படி செக் பண்ணுறதுன்னா, என்னுடைய இந்த போட்ரானிக்ஸோட ஒரு இது இருக்குது, டிஸ்பிளே ஒயர் ஒன்று இருக்குது. இதில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா டிஸ்பிளே? டுவெண்ட்டி வாட்ஸ் வருதுங்க. ஃபோன் வந்து 21 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஆஹா, இதில் வந்து 20 வாட்ஸ் வருது. ஆஹா, அந்த 21 வாட்ஸே சப்போர்ட் பண்ணுது. கரெக்டாக அந்த 21 வாட்ஸ் வருது பாருங்கள். ஸோ இது 24 வாட்ஸ் வருது. இதில் 45 வாட்ஸ் வருதா எப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னா, 45 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஃபோனை வச்சு செக் பண்ணலாம். இப்போ என்னுடைய மோட்டரால வச்சு வேணால் செக் பண்ணலாம். அதுக்கு மேலே அதிகமாக வருதான்னு பார்க்கலாம். அது தெரியுதுங்களா? 26, 27, 28. மேபி சார்ஜ் வந்து 40% மேலே இருக்கிறதுனால அது இவ்வளோ தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். 26, 27 தான். சப்போஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அது நிறைய வாட்ஸ் வந்து காமிக்கும். ஆக இப்போ எப்படி சார்ஜரை சூஸ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி பழைய 15 வாட்ஸு 5 வாட்ஸ்லாம் வந்து வாட்ச், இந்த மாதிரி வாட்ச் சார்ஜ் பண்ணுறதுக்கோ, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கேட்ஜெட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கோ தேவைப்படும். ஆனால் 25 வாட்ஸ் சாம்சங் வந்து எல்லாருக்குமே பயன்படும். 25 வாட்ஸில் நம்ம சார்ஜர் வாங்கினோம்னா அது எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லா ஃபோனுமே 45 வாட்ஸ் சார்ஜ் பண்ணால் கூட இனிஷியலாக அது வந்து கம்மியாக தான் எடுக்கும். அதுக்கு மேலே எடுக்காது. அதுக்கு மேலே எடுக்காது. இனிஷியலாக வேணால் 45 வாட்ஸ் வந்து எடுக்குமே தவிர அதுக்கு மேலே எடுக்காது. அதனால் நம்ம 25 வாட்ஸே நமக்கு போதுமானது சார்ஜரு. இல்லை நம்ம ஹை அண்ட் ஃபோன் வச்சுருக்குறோம் அப்படின்னா 45 வாட்ஸ் சார்ஜரை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு கம்பெனி சார்ஜரை செலக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். என்றைக்குமே அந்தந்த கம்பெனியோட இப்போ கொடுக்குறதில்ல, இருந்தாலும் அந்தந்த கம்பெனியோட சார்ஜரை நம்ம வாங்கும்போது அது சில நேரம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 45 வாட்ஸ் சார்ஜர் இருக்குன்னா, ஃபோன் இருக்குதுன்னா 45 வாட் சார்ஜர் வாங்குறது நல்லது. 25 வாட்ஸ் ஃபோன் இருக்குதுன்னா 25 வாட் சார்ஜர் வாங்குறது நல்லது. ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னா 45 வாட் சார்ஜர்ஸ் வாங்குறது நல்லது. ஆனால் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய ஒயர், இந்த ஒயரும் அந்த ஃபோனோட வாட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். 3மே சப்போர்ட் பண்ணணும்.
சார்ஜரும் சப்போர்ட் பண்ணணும், ஃபோனும் சப்போர்ட் பண்ணணும், ஒயரும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து 3க்குமே கனெக்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய ஃபோன் வந்து 25 வாட்ஸ்னால் சார்ஜர் 25 வாட்ஸ்க்கு மேலே இருக்கணும், ஒயரும் 25 வாட்ஸ்க்கு மேலே சார்ஜ் சப்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃபோன் 45 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னா சார்ஜரும் 45 வாட்ஸ் இருக்கணும், ஒயரும் 45 வாட்ஸ்க்கு மேலே இருக்கணும். அதனால் நீங்கள் அதை பார்த்து வாங்குங்க. 45 வாட்ஸ் வாங்குறது சால சிறந்தது. 25 வாட்ஸ் இப்போதைக்கு போதும். அதுக்கு கீழே வாங்குறது பிரயோஜனம் இல்லை. நன்றி, வணக்கம்.